கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அடியான் கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை சார்ந்து கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய அபிஷேகம் நிறைந்த ஒரு வார்த்தையானது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்பதே. 2 நண்பர்கள் ஒரு ஊரில் பல வருஷங்களாக இருந்துட்டு வேறு ஊருக்கு பிரிஞ்சு போகும் பொழுது ஒருத்தருக்கொத்தர் கடித தொடர்பை வைத்து கொண்டு இப்போ உள்ள காலகட்டத்தின்படியாக தகவல் தொழில் தொடர்பு மையங்களை ஏற்படுத்தி, அதாவது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, டெலிகிராம், இப்படி தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலியமாக தங்களை இணைச்சு கொள்கிறாங்க, தங்களுடைய நட்பை வளர்த்து கொள்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய இரட்சகராகிய கர்த்தரும் இந்த பூமியிலேருந்து பரலோகத்துக்கு தம்முடைய பிதாவிடத்தில் போகும் பொழுது தம்முடைய சீஷர்கள் தம்மோடு ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சீஷர்கள் தம்மோடு பேசணும்னு விரும்புகிறாரு, அதாவது நாம் பேசணும்னு விரும்புகிறாரு. நம்முடைய சந்தோஷம், நம்முடைய துக்கம், நம்முடைய தேவைகள், இது எல்லாத்தையுமே நாம் அவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறாரு. இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது சீஷர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது போலவே இப்போ இயேசு தம்முடைய பிதாவோடு இருக்கும் பொழுதும் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்ம பராமரிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. அதற்கு ஒரே வழி நாம் அவரோடு பேசணும் அப்படின்னு இயேசு விரும்புகிறாரு. ஜெபத்தின் மூலியமாகத்தான் நாம் இயேசுவோடு பேச முடியும், விண்ணப்பம் பண்ண முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் பேசுவதை நாமளும் நம்முடைய ஆவியில் கேட்க முடியும். அன்றைக்கு சீஷர்களுக்கு கொடுத்த அதே வாக்கு தத்துவம் இன்றைக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு வாக்கு பண்ணுறாரு. இந்த வாக்கு தத்துவத்தை நாம் பயன்படுத்தி மிகுந்த பயபக்தியோடு நம்முடைய தேவைகளை இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபத்தோடு விண்ணப்பம் பண்ணணும். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபம் பண்ணி கேட்கும் பொழுது தாங்கள் கொடுத்த கடனை திரும்ப கேட்கிற அதிகார தோரணைகளை கேட்கக்கூடாது. மிகுந்த பணிவோடு, தாழ்மையோடு, பயபக்தியோடு நம்முடைய தேவைகளை விண்ணப்பிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களுக்கு கிடைக்கலன்னா நாங்கள் நிர்மூலமாயிடுவோம் ஆண்டவரே அப்படிங்கிறது மாதிரி பணிவோடு நாம் இயேசுடைய நாமத்தில் கேட்கணும். இயேசு நம்மிடத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்கு ஒரு சுயாதீன உரிமையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எதை கேட்டாலும் அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு எது நன்மையோ, நமக்கு உரியது எதுவோ, நமக்கு எது நியமிக்கப்பட்டிருக்கோ, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் எதுவோ அதைத்தான் நாம் கேட்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய தேவைகள் மாறலாம். எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் நாம் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபாசனத்துக்கு முன்பாக பணிவோடு வருவதற்கு நமக்கு ஒரு அனுமதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு.
இயேசு கிறிஸ்துவும் நம்ம தமிழத்தில் அன்போடு வரவேற்கிறாரு. பிரியமானவர்களே, சீஷர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது என் நாமத்தினாலே கேட்கணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரு. நமக்கும் அதே மாதிரி தான். இயேசு அப்படிங்கிற நாமத்தில் தான் நாம் எதையுமே கேட்கணும். நம்முடைய சொந்த நாமத்தில் கேட்டோன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன் இயேசுடைய நாமத்தில் நாம் கேட்கணும்? காரணம் அவருடைய பரிந்து பேசக்கூடிய குணம். அதனால் நம்முடைய ஜெபங்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். அந்த விசுவாசத்தோடு நாம் கேட்கணும். இயேசு பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறாரு அப்படின்னு விசுவாசித்து நம்ம சார்ந்து கொண்டு கேட்கணும். நம்முடைய விண்ணப்பங்களை நம்முடைய நாமத்தினாலே கேட்டோன்னா ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசலை அப்படின்னு சொன்னால் நாம் பிதாவுடைய சமூகத்தில் அந்நியர்களாக காணப்படுவோம். நாம் பாவிகளாக இருக்கிறபடியினால பரலோகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்காது. நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் மட்டும்தான் பரலோகத்தில் குறிக்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசினா மட்டும்தான் நம்முடைய விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படும். நாம் பாவிகளாக இருந்தாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறாரு. அதனால் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு பரிசுத்தம் ஆக்கப்பட்டு அதற்கு அடையாளமாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானசானம் பெற்று தைரியமாக இயேசுடைய கிருபாசனத்தன்றைக்கு நாம் கடந்து வரணும். ஆம் பிரியமானவர்களே, இயேசுடைய நாமத்தில் நாம் கேட்கும் பொழுது நாம் கேட்டதை பெற்றுக்கொள்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறாரு. யோவான் 14:13 அடுத்த வசனத்தில் அந்த வாக்கு தத்துவத்தை மறுபடியும் உறுதி பண்ணுறாரு. இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவர், தான் சொன்னதையே செய்யக்கூடியவர், நிச்சயமாக செய்வார். ஒருவேளை செய்தாலும் செய்வார், இல்லைனாலும் இல்லை அப்படின்னு நிச்சயம் இல்லாத தன்மையில கேட்கக்கூடாது. நிச்சயம் இயேசு எனக்கு செய்வார், நான் இயேசுடைய நாமத்தில் விசுவாசம் வைத்து இந்த காரியத்தை அவரிடத்தில் கேட்குறேன் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுப்பதற்கு இன்னொரு காரணம் இருந்துச்சு. அது என்ன? குமாரனிலே பிதா மகிமைப்பட வேண்டும். இயேசுடைய நாமத்திலே நாம் கேட்கிற காரியங்கள் பிதாவுக்கு மகிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கணும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படிங்கிறது நம்முடைய ஜெபமாக இருக்கணும். இப்படி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். நம்முடைய ஜெபத்தில் தேவைகளை முதலாவது சொல்லக்கூடாது. முதலாவது பிதாவை மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்திர பலிகளை சொல்லணும், அவரை ஆராதிக்கணும், போற்றி புகழணும். அதுக்கு பிற்பாடு தான் நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கணும். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்தை நாம் பரிசுத்தம் பண்ணும்போது நம்முடைய இதயமும் உண்மையுள்ளதாக இருக்கணும். அப்பொழுது நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவராகிய கர்த்தர் கேட்பார். தேவனுடைய ஞானம், வல்லமை, நன்மை இது எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே மகிமைப்படுத்தப்படுது. இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாகிய நாமும் இயேசு கிறிஸ்துவ அவருடைய வார்த்தைகளை உறுதியாக பிடித்து கொண்டு நாம் தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படி கேட்டால் கண்டிப்பாக நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்பது வாக்குத்தத்தம். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.